Hi friends, welcome to Meena Samayal. Summers வந்தாலே வந்து சாலிட் ஃபுட்ஸை விட லிக்விட் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கிரேவிங் அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கக்கூடியது வந்து நம்ம பட்டர் மில்கில் வந்து ஏகப்பட்ட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சில ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் ஸ்பைசஸ் வந்து நம்ம வறுத்து அதில் சேர்த்து வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த ஹோம்மேட் பட்டர்மில்க் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பட்டர்மில்க் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: தனியா ½ கப், சீரகம் ½ கப், கருவேப்பிலை ½ கப், பெப்பர் 1½ டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், ராக் சால்ட் 1½ டேபிள் ஸ்பூன், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1 டீஸ்பூன், அசிஃபெட்டிடா அதாவது பெருங்காயம் 1 டீஸ்பூன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ பட்டர்மில்க் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. முதல்ல தனியா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம செப்பரேட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக வந்து கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக சூடு பட்டாலே போதுமானது. ஒரு 3 to 4 minutes போதும். பாருங்கள், லைட் ப்ரௌனிங் வர ஆரம்பிச்சாச்சு. 1-2 தனியாக பாப்பும் ஆயிட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் சீக்கிரமாக வறுபட்டுடும். ஸோ கிட்டியே இருந்து ஃப்ளேம் மட்டும் மாட்ரேட்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம் வச்சா இந்த மசாலாவுக்கு வந்து பொருத்தமாக இருக்காது. ஜஸ்ட் அரைப்படுறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். பாருங்கள், சீரகம் இஸ் ஆல்சோ ரோஸ்டட். இப்போது இதே பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பெப்பர் பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா ஓமம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வறுபட்டாச்சு. இதே பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே காய வச்சுருக்கேன். அதனால தான் இந்த க்ரீன் கலர் வந்து அப்போ தான் ரீட்டெயின் ஆகும். இது கூட வந்து நல்ல இன்கேஸ் அந்த மாய்ஸ்சர் ஏதாவது இருந்ததுன்னா அரைப்படுறதுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த ஜாபை செய்யலாம். இப்போ நான் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதே பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். உப்பில் ஏதாவது மாய்ஸ்சர் இருந்ததுன்னா அப்சார்ப் ஆகிடும். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அண்ட் பெருங்காயம். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா எப்படி கிரைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுடைய ஸ்பைஸ் மிக்ஸ்சர் வந்து நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. இது வந்து நல்ல ஃபைன் பவுடராக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மிக்சரை வந்து இந்த மாதிரி சல்லடையில் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் சலிக்கிற காரணம் வந்து சலிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பட்டர் மில்கில் மிக்ஸ் பண்ணும்போது செடிமெண்ட்ஸ் வந்து அடியில் செட்டில் ஆகிடும். ஃபைனாக கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சலிச்சோம்னா நல்லபடியாக ஃபுல் பட்டர் மில்கில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். செடிமெண்ட்ஸ் இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு ரவுண்டு வந்து மிக்சியில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம பீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல் மசாலா வந்து நம்ம பீட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடர் வந்து நல்ல ஃபைனாக இருக்குது. இப்போது இந்த பட்டர் மில்க் மசாலா யூஸ் பண்ணி நம்ம பட்டர் மில்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் கர்ட்ஸை சேர்த்துக்கலாம். 1 கப் ஆஃப் கர்ட்ஸுக்கு வந்து 3 cups ஆஃப் வாட்டர். இது வந்து நல்லா இப்படி சிலிப்பிக்கலாம். One tablespoon of buttermilk masala. ஸோ தேவையான ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு திரும்ப ஆடட் சால்ட் வந்து தேவையே இல்லை. ஏன்னா மசாலாலேயே வந்து தேவையான அளவு உப்பு இருக்குது. ஸோ our flavored buttermilk is ready. ஸோ இந்த ஹோம்மேட் பட்டர்மில்க் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஒரு கிளாஸ் போதாது, இன்னும் வேணும் அப்படின்ட்டு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.